வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தது அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளவு வாங்குனீங்க, எங்க வாங்குனீங்க, இதுல என்ன வச்சிருக்கீங்க எல்லாம். இது மட்டும் இல்ல, ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுங்க, அப்புறம் கிச்சன் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க, உங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன் காட்டுங்க, இயரிங் கலெக்ஷன் காட்டுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் பார்க்க போறோம். இது வந்து எவ்வளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம், இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு, இதுக்குள்ள எத்தனை லட்சத்துக்கான பொருள் எல்லாம் இருக்கு, அப்புறம் வந்து இந்த போட்டோஸ்ல எல்லாம் என்ன மெமரிஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அப்படியே சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களிடம் தற்போது கேமராமேன் இல்லாத காரணத்தினால் சாருவே வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்பவும் போல பின்னாடி அஸ்வின் வந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பான். என்னங்கிறது இவதான் இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கல, இந்த போட்டோஸ். அதுக்கப்புறம் இதை திறந்தா உள்ளுக்குள்ள அலாவுதீன் தீவு ஆட்டம் 40 திருடர்கள் தேடி வச்ச ப்ராடக்ட் நிறைய எக்கச்சக்க அதோட கீழே இது ஓபன் வச்சுங்களேன். நாங்களே இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சிருக்கோம். மற்றபடி எல்லார் வீட்டுல இருக்கிற மாதிரி கசகசன்னு தான் எங்க வீட்லயும் இருக்கும். வெளியே மட்டும் நான் கொஞ்சம் நீட்டா வச்சுப்பேன், யாரு பாப்பா எல்லா வீடியோஸ்லயும் கசகசமா இருக்கும். இன்னுமே உள்ள ஓபன் பண்ணா புதையலாட்டு எடுக்க வந்துட்டே இருக்கு பொருள் எல்லாம். இதெல்லாம் நான் கடைசியா வந்து எவ்வளவுக்கான ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். மத்தபடி இந்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்த ப்ராடக்ட். ஏன்டி இவ்வளவு வாங்கியாடி மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டீங்க? இது வந்து நாங்களும் வாங்கியிருக்கோம். மோஸ்ட்லி முக்காவாசி வந்து ப்ரொமோஷனுக்கு வந்ததுதான். ஆனா என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கிளியரா தெரிஞ்சுக்கோ. சார் நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோஸ்ல இருந்து பாத்துருவோம். இந்த போட்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது போட்டோக்கு பின்னாடி போட்டோக்கு பின்னாடி ஹேர் ட்ரையர் இருக்கு. நான் ஹேர் ட்ரையர், பெல்ட், அயர்ன் பாக்ஸ்லாம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லி பின்னாடி தள்ளி வச்சுப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் வீடு நீட்டா வச்சுட்டோம்னு ஒரு மைண்ட்ல உள்ள ஒரு தாட்டு. அதனால கசகசனே இருக்காது. எதா இருந்தாலும் எடுத்து ஒதுக்கி ஒரு பக்கமா மூலையில தள்ளிடுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து நமக்கு எல்லாமே ப்ரமோஷன்ல நார்மலா தான் வாங்கி வச்சிருந்தோம். ஆனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கும்போதே வந்து நாங்கள் யோசிச்சிட்டோம், இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இதில் அடுக்கி வச்சா சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்துச்சு. ஏன் சாமி? ஆமாம், வீட்டுக்கு வந்தப்போ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் அஸ்வின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு தான் எடுத்தோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ப்ரைஸ் வந்து 6500 சம்திங் ஆமாம் இருக்கும். இதுவும் நாங்கள் இது சாமி பூஜை ரூம் ரெண்டும் சேர்த்து 10,000க்கு எடுத்திருந்தோம். இது ரெண்டும் எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோல இருந்து போயிடுவோம். இந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு பிக்சர் இருக்கும். வந்து எங்களுக்காக வந்து அஸ்வினோட ஃப்ரெண்டு லைட்டுக்கு இந்த சைடு நான் எங்களை நிற்க வச்சு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து எப்படின்னா ஒயிட் லைட்டுக்கு முன்னாடி ஒயிட் லைட்டு ஸ்க்ரீனோட. ஆமாம், இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்தால் இது பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் லைட்டு தானோ சொல்லுவாங்க. இல்லை, இந்த ஃபோட்டோக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல. உனக்கு தெரியல, அதான் சமாளிக்கிறேன். இல்ல இவன் நான் என்ன சொல்றது இவ கிட்ட அப்படி இருக்கு. ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, சம்திங் அது தெரியல. அடிக்கடி வாயில வரைக்கும் இப்ப வர மாட்டேங்குது. ஆமா. சோ இந்த போட்டோ வேணும்னு சொல்லி பூ வச்சு அடுத்த நாள் வந்து ஏதோ போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்க எடுத்தோம். ஏன்னா அப்பதான் இந்த கிஸ் மூட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பதான் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அது வரைக்கும் நம்மளால எதுவும் போட்டோஸ் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்பிக்கையா வீட்டுல வச்சாச்சுங்கிறதோட பண்ணதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. பூ வச்சாச்சு திமுறோட பண்ணது. அஸ்வின் பண்ண திமுரு. நானும் திமுருக்கான இதே இல்ல. வந்து இந்த அதாவது இந்த கேலண்டருமே ஒரு நமக்கு ப்ரொமோஷன்ல வந்த கேலண்டர் தான். இதுலயும் வந்து நிறைய போட்டோஸ் வந்து நீங்க இதுலயே பாப்பீங்க. வந்து ஜனவரி பிப்ரவரின்னு போட்டுருக்கு. இதெல்லாம் நாங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணது. இது வந்து எப்படின்னா நம்ம தீபாவளி டைமா இது வந்து ஹேமாக்கா வீட்டுல சும்மா சாரி கட்டி எடுத்தது. ஆமா, அங்க போய் ரீல்ஸ் எடுத்தோம். ஆமா, அங்க போய் ரீல்ஸ் எடுத்தோம். அது அவங்களோட சாரி, அவங்களோட பிளவுஸ் சென்னையில. இது வந்து அண்ணாவோடது, மதன் அண்ணாது. சும்மா அங்க காஸ்டியூம் நாங்க எடுத்து சென்னையில இவங்களுடைய அண்ணாவோட வீட்ல. இது வந்து எதுக்குன்னு பண்ணா ஜி தமிழ் போயிருந்தோம்ல, ஜி தமிழ் அப்ப எடுத்த போட்டோஸ். இது நம்ம வீட்ல. இது வந்து எங்களோட செகண்ட் லவ் ஆனிவர்சரி அப்ப எடுத்தது. மறந்துட்டேன். இல்ல செகண்ட் லவ் ஆனிவர்சரி அப்ப இந்த மாதிரி கப்பிள் ட்ரெஸ் போட்டு போட்டோ ஷூட் பண்ணிருந்தோம். இது வந்து பூ வச்சது எனக்கு ஞாபகம் இருக்கும். இது என் பிறந்த நாள், அஸ்வின் பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு சார். இது சும்மா ஒரு கேமரால எடுத்தது. இது பூ வச்சப்போ எடுத்தது தான். இது எப்படின்னா இந்த போட்டோ பாத்தீங்களா, சோ சேம் கிட்ட அதேதான் இதுவும். அங்க எடுத்ததே தான் இதுவும். ஆனா போட்டோஸ் மட்டும் வேற போஸ். அது நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்போ ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பவே நான் உடம்பு தான், ஆனா இப்ப இருக்கிற உடம்புக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே.
இது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சும்மா மாடியில கேமரா இருந்துச்சுன்னு சொல்லி ஷூட் பண்ணது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் கடைசி போட்டோ வீட்ல எடுத்தது. கடைசி கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது சாரு நானும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் மீட் அப்ப எங்களுடைய வெப் சீரிஸ்க்கு போட்டோ வேணும்னு சொல்லிட்டு அது நல்லது. அதாவது எங்களுடைய வெப் சீரிஸ்க்கு போட்டோ வேணும்னு சொல்லிட்டு இதை எடுத்தாங்க இந்த போட்டோ. இப்போ நம்ம டிசம்பர் மாசத்துக்கு வந்தாச்சு, அப்படியே வச்சிடலாம். விழாது. அடுத்து பக்கத்துல இருக்க சாரு கொஞ்சம் கியூட்டா இருக்கால. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. ஏன்னா வந்து மேரேஜ் ஆகி 3rd டே அப்ப எடுத்தோம். 3வது நாள் அவங்க அம்மா 3வது நாள் வந்து கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அப்ப வந்து எடுத்த போட்டோ இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாவே. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுல இது வந்து பாத்திருப்பீங்க. இது வந்து அந்த அதான் சொன்னது பூ வச்சு அடுத்த நாள் எடுத்தது. இது நெக்ஸ்ட். இது வந்து நாங்க ஃபேமிலியோட சேர்ந்து கொடைக்கானல் போயிருந்தோம். ஆமா. சோ அப்ப வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நிக்க சொல்லி போட்டோ எடுத்தாங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்கு, நான் கெட்டப்பும் நல்லா இருக்குன்னு எடுத்தது. இது வந்து எங்களோட ஃபேவரட் போட்டோ. 2 பேருமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போட்டோம். ஒரு ப்ரமோஷனுக்கு சென்னை ஈடெக்ஸ்னு ஒரு ப்ரமோஷனுக்கு அங்க போகும்போது நாங்க இந்த மாதிரி ராஜானாவும் ரூபியக்காவும் இதே மாதிரி ஒயிட் கலர் தான் அவங்க போட்டாங்க. கோஇன்சிடென்ட் அவர் எடுத்து கொடுத்த போட்டோ. நாங்க வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா அவங்க எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆனா இங்க செம்ம லைட்டிங் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பகல் டைம் விடிய காலையில இதுல பாக்க உங்களுக்கு அப்படி தெரியுது. போன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து என்னுடைய பிறந்த நாள் லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆமா, இந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை திருப்பமா மாறிச்ச மாதிரி இருந்துச்சுல. நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்னால தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. இந்த போட்டோ நான் கொடுத்துட்டேன் தெரியாம. இந்த போட்டோவை எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தான்னா ஒரு பெரிய போர்க்குளமே ஆச்சு. சோ அது ஒரு ஸ்பெஷல் பர்த்டே. இதுல அஸ்வின் அழகா இருக்கான்ல. நீ சூப்பரா இருக்கமா. இல்ல அடி விழுந்து இருக்கு. அடுத்து ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நீங்கலாம் எங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அவார்ட். ஆமா, மக்களா ஓட் பண்ணி கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு இது. இது வந்து ரொம்ப மெமரபிளா இருக்கும்னு சொல்லி அது நாங்க ஃப்ரேம் போட்டோம். குட்டி ஃப்ரேம், ஆனா அழகா இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பூ வச்சு நாங்கள் டைமே இல்லை. பூ வச்சப்போ ஒரு போட்டோ எடுக்கிற டைம்ல இருந்தாலும் நாங்கள் நின்று எடுக்கணும், அந்த மெமரிஸ்க்காகவே எடுக்கணும்னு சொல்லி எடுத்தது இந்த போட்டோ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஸ்வினுக்கு இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த போட்டோ. ஆமா, ஏன்னா அவன் நல்லா இருக்க மாட்டான், நான் நல்லா இருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த போட்டோ. நீ நல்லா இருப்ப. காட்டுங்க இந்த போட்டோ. நான் நல்லா இல்லையா? சரி, நான் நல்லா இல்லைன்னு ஏதாவது கமெண்ட் பண்ணி. இப்படி இருக்கிறேன். சரி, இது எங்களுடைய ப்ரொஃபைல் பிக். எங்களோட ப்ரொஃபைல் இன்ஸ்டாவா இருக்கட்டும், யூடியூப். இதுல வந்து பெரிய ஃப்ரேமும் போட்டு வச்சிருக்கோம். எல்லாம் மேல இருக்கு. இதையும் தாண்டி ஒரு 50-60 ஃப்ரேம் மேல இருக்கு. ஆமா, இங்க இருக்கு. இதெல்லாம் பெரிய அது ஃப்ரேம் முடியாது. இதெல்லாம் பெரிய ஃப்ரேம். உள்ள சாரோட ஹைட்டா இருக்கு பாருங்க. இது நின்னா அவ்வளவு ஹைட் இல்ல, நின்னுட்டு தான் இருக்கு. உன் ஹைட் தான். அதாவது அந்த பீரோவோட எண்ட்ல போய் முட்டிக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஃப்ரேம். அப்புறம் அவங்க முன்னாடி வச்சிருக்கிறது இன்னும் மேல எத்தனையோ ஃப்ரேம்ஸ் கிடக்குது. எஸ், இது வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக். இதுதான் கடைசி வரைக்கும். ஆமா, நம்ம இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் தெரியல, மாத்த மாட்டோம். தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதாவது குழந்தைங்கள தான் பிறந்தா அதோட போட்டோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நம்ம 2 பேரும் தான் வைப்போம் நான் நினைக்கிறேன். பாப்போம், அது போக போக தெரிஞ்சிடும். ஆனா இதுதான் இப்போதைக்கு கடைசி இருக்கும். எத்தனை போட்டோ வந்தாலும் இந்த போட்டோ மாதிரி வராது. இல்ல அவ்வளவு நல்லாலாம் இருக்க மாட்டோம். இதுதான் ஏதோ நார்மலா தான் இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் வச்ச போட்டோங்கிறதுனால இதை நாங்க அப்படியே பண்ணுவோம். நம்ம யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச சாங் போட்டோ வந்து மாத்தவே மாட்டோம். மாத்தவும் மனசு வராது. அதுவே நமக்கு போதும் அப்படின்னு. நீங்க அதுலயே பாத்திருப்பீங்க. நாங்க சும்மா அத்தை எடுத்து கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் இந்த பிக். ஆமா, சும்மா கேமரா இருந்துச்சு. நாங்க 3 பேரும் சும்மா எடுத்துக்கிட்டு இருந்தோம். கேமரா செட் பண்ணிட்டு அவங்க இதை மட்டும் அமுக்கமானா அமுக்குனாங்க, கரெக்டா வந்துருச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிஞ்சு போன விளையாட்டு இருக்கு. இவன் தான் எனக்கு ஹேர் கட் பண்ணி கலர் பண்ணவே சொன்னான். சரி. அண்டா கசும் அபுக்கா புசும் திறந்திடு சீசே. ஆத்தாடி, பார்த்த உடனே என்னங்க இது அப்படின்னு இருக்கா. இதே அளவு மட்டும் இதுக்குள்ள எத்தனை ப்ராடக்ட் இருக்கு. இல்ல, திறக்க உள்ள போடு. கடவுள், ஒவ்வொரு இடமும் அப்படிதான் விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்குள்ள அப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாமே 400 ரூபா 300 ரூபா. இதுல வந்து நாங்க வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா தேடணும். நாங்க வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேடணும். இல்ல இது நம்ம வாங்கினதுதான். சென்ட்டு நம்ம வாங்கினதுதான்.
சென்ட் எந்த சென்ட்? இதுவும் நாங்கள் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைலம் கண்டிப்பாக நம்ம தான் வாங்கியிருப்போம். தைலம் நாங்கள் தான். காது வலி மருந்து நம்ம தான் வாங்கினோம். இதெல்லாம் வந்து எங்களோட மெடிசன். இது அவங்களுக்கு சளி மருந்து எல்லாமே என்னோட தான். சளி மருந்து. இது வந்து எனக்கு காது வலி, எனக்கு அடிக்கடி காது வலி ஒரு தாங்க முடியாதுன்னு சொல்லி காது வலி எல்லாமே ப்ரொமோஷன் தான். கம்மல் என்னோட தான் நான் வாங்கினது. எங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் நான் வாங்கியிருக்கேன். ஆமாம், எல்லாமே ப்ரொமோஷன் தான். இந்த சென்ட் நம்ம வாங்கினதை விட என்னென்ன இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்ப்போமா. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா ஃபவுண்டேஷன். இதெல்லாம் ஃபவுண்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஷேட் கொடுத்தாங்க. ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தாங்க. 6 ஷேட் கொடுத்தாங்க. நான் எப்படி அந்த 6 ஷேடை யூஸ் பண்ணுவேன்னு என் தங்கச்சிக்கு 3 கொண்டே கொடுத்துட்டேன். ஆமாம், இது நிறைய பேருக்கு இதை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம போட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அப்படிங்கிறது நம்ம எல்லா ப்ராடக்ட் ஒரு பிராண்ட்னா கொடுக்கணும். நாங்களே இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வேற இது பிராண்ட் ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது எங்களுக்கு செட் ஆகாது. ஒரு ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. யூஸ் பண்ணுவோம். நம்மளும் பிராண்ட்ல கொடுத்த எத்தனையோ யூஸ் பண்ணிருக்கோம். NY Bay எல்லாமே சூப்பரா இருக்கு. NY Bay இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த ஃபவுண்டேஷன் இது இல்ல. நான் 1-2 தான் வச்சிருப்பேன். அதுதான் வந்து ரெகுலரா போடுவேன். இது ஃபவுண்டேஷன். இது வந்து சன்ஸ்கிரீன் ஜெல். இது சீரம், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் சீரம். இது உள்ள ஒருத்தர் இருக்கான். இவன் யாரு? ஸ்ட்ரோக் கிரீம். மூஞ்சி ஜிலுக்கு அதுக்குள்ள சன்ஸ்கிரீம்னு ஒருத்தர் இருக்கிறான். தெரியுதுங்களா? மறைஞ்சிருக்கான் அவன். இவன் கண்டிஷனர். ஆமா, கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டோம். அதை போட்டால் ஒரு மாதிரி ஸ்மூத்தா ஸ்கில்கியா இருக்கு. அதனால அதை நாங்கள் யூஸ் பண்ணாம இதை மட்டும் பத்திரமா வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா சென்ட் நம்ம வாங்கினதா. இவனுக்குள்ள யார் இருக்கா? அவங்கள பீட்ரூட் ஜெல் சீரம் இருக்கானுங்க. இவங்க 2 ஒயிட் வாட்டர் பெர்ஃப்யூம். இதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது என்னது? இந்த டே டைம். ஸோ இது ரொம்பவே ஃபேவரட். செமையா இருக்கும். இது வந்து ஒன்று அங்கே எங்கள் வீட்டுக்கு கொடுத்துடலான்னு வச்சிருக்கேன். ஏன்னா அத்தனையும் நான் யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாம், போன டைம் 2 பெர்ஃப்யூம் வந்துச்சு. அது எங்கள் வீட்டுக்கு ஒன்று. இது வந்து ஹேர் ஸ்ப்ரே. இதெல்லாம் வந்து ஜெல்லு. தலைவன் அந்த முடி. இதுதான் வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். அங்கே இருங்க. உள்ள ஹேர் ஆயில், வேஸ்லின், இது நலங்கு மாவு. இதுக்கே பிடிக்கிறீங்களே. நான் இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன், அசந்துருவீங்க. இல்ல இன்னும் இதுலயும் இருக்கு பாருங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தான். என்னது ஆல்ப்ஸ் கூட்னு சொல்ற ரோஸ் வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்கின தேங்காய் எண்ணெய். இது பெர்ஃப்யூம். இது எத்தனை இருக்கு பாருங்க. இது டெம்டா கோஜிக் ஆசிட். 1 2 3. இந்த ஆக்னி போன்னு சொல்லி நிறைய இதில் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ரொமோஷன் இது. எஸ், மைக். நம்மள இந்த மைக் இல்லாமல் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நிறைய இருக்கு. இந்த ஃபேஷியல் ரேசர், ஸ்ட்ரோக் கிரீம். இது ஒரு ப்ரொமோஷன் தான் வந்தது. இது வந்து சோப். இது ஹமாம் சோப் மாதிரி இருக்கும். 4 சோப்பு 3 சோப்பு இருக்கும். இந்த 3 ரோலான. இது வந்து இது கம்மல். இது அந்த பிம்பிள்ஸ் போறது. அந்த இது இந்த ஃபவுண்டேஷன் தான் நல்லா இருக்கும். இத வந்து ஃபவுண்டேஷன் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபவுண்டேஷன். ஆமா. இன்னொன்று நம்மளுடைய கை கால் வலி, மண்டை குளைச்சல் யூஸ் ஆகும். இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. எங்க மாமியார் வீட்டுல ஒண்ணு இருக்கு, பெரிய ஜன்னல் கிட்ட ஒண்ணு இருக்கு. எல்லாமே இது வந்து எங்க அவுமாவா எண்ணெய் காய்ச்சல் எண்ணெய். இதுதான் நான் தேய்ப்பேன். இதுதான் ரெகுலரா தேய்ப்போம். இப்போ கொஞ்சம் முடிய போகுது. ஆமா, ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்தாங்க. இதுல முடிஞ்சிருச்சு. இது வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வேற என்ன? ஸ்லீன் கிரீம். இது வந்து ஃபேஷியல் பாம். இது வந்து அப்ளை பண்ணிட்டு நகை பாக்ஸ். நான் ஒண்ணு இருக்காது உள்ள. கம்மல் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, தாலியோட அந்த உருவு. நாங்களே எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்காது. நிறைய பேர் சொல்லுவீங்க இப்பெல்லாம் காட்டினா வீட்டுல திருட வருவாங்க. திருட வந்தாலும் ஏமாந்து தான் போய் உட்காரணும். அந்த மாதிரிதான் இருக்கு எங்க வீடு. ஆக்சுவலா இந்த டிராவ தொடங்கும். அம்மாடி திறந்தோடனே பொத்து விழுது. அது ஒரு நிமிஷம் கொட்டு. அம்மா சும்மா கொட்டேன். அசந்துருவீங்க. பொத்துன்னு விழுது. இது என்ன பைய? சும்மாவா? இதுவுமே ப்ராடக்ட் தான். இது எனக்கு தலைக்கு வர ஜெல்லி சீப்பு. கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க் வந்திருக்கு. இது பாருங்க, செட்டிங் ஸ்ப்ரே, ஐலைன், காஜெல்லாம் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணிப்பேன். வெளியே பொருள் வாங்க வேண்டியது. சார்கோல் மாஸ்க். அதாவது எங்க வீட்டுல இதெல்லாம் வைக்க முடியலன்னு சொல்லி வச்சிருக்கோம். இடம் பத்தாம தூக்குள்ள போட்டு வச்சு. ஒயர் கலர் சன்ஸ்கிரீன். இது சன்ஸ்கிரீன் தான். இது எல்லாமே எப்படி சொல்றது, எல்லாமே இதாயிருச்சு. பெஸ்ட் பிஃபோரா அந்த இதாயிருச்சு. இல்ல 2026 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இதுலயே பார்த்துருப்பீங்க, இதுவும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து அஸ்வின் ரெயின் கோட் இருக்கு. ஆமா, இது ரெயின் கோட். இது வந்து இதுக்குள்ளேயே வந்து ப்ராடக்ட் இருக்கு. இந்த பவுடர் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்ல அடிச்சா ஒயிட் ஆயிருவாங்க. ஆமா, செம ஒயிட் ஆயிரும்னு சொல்லிட்டு க்ரோ பவுடர். ஃபேஸ் அவ்வளவு பிரைட்டா இருக்கும். இந்த பவுடர் எல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியும் கூட. ஆமா, 500 எல்லாமே ப்ரமோஷன். 600 ரூபாய் அந்த பவுடர். அந்த பவுடர் டப்பா பாருங்களேன். சின்ன வயசுல யூஸ் ஆனா இதெல்லாம் பாருங்க, நாங்க திமிர் எடுத்து யூஸ் பண்ணாம இருக்கோம். எக்ஸ்பைரி டேட் இதுல நிறைய எதுக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்துச்சு 36 months. இது வந்து என் வாட்சோட சார்ஜர் வாங்கி கொடுத்தேன் பிறந்த நாளுக்கு. தூக்கிட்டு போறா பாருங்க. இது க்ளோ பவுடர் வந்து ஃபுட்டன் பவுடர் தானே. நிறைய இருக்கு. இதெல்லாம் பாருங்க, கலர் பென்னு. அஸ்வினுக்கு லெட்டர் எழுதணும், எனக்கான லெட்டர் எழுதணும்னு கலர் கலரா வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, எங்க லவ் லெட்டர் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் நிறைய எழுதிப்போம் மாத்தி மாத்தி. அதெல்லாம் வாண்டடா கேட்டு நான் எனக்கு வேணும்னு கேட்டு அதை பண்ணேன். லவ் லெட்டர் எழுத சொன்னேன். அது அந்த இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்க, ஏதாவது பண்ணுவோம். என் லவ் லெட்டர் அவ என்ன எழுதுனா நான் என்ன எழுதுனாங்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லி கன்ஃபார்ம் பண்றேன். லவ் லெட்டருங்கிறது நம்ம படிக்கிறது தான். இப்போ வந்து அது ஒரு இதாயிருச்சு, ஜாலியாயிருச்சு. என்னம்மா அது? இதெல்லாம் சும்மா வாங்கி வச்சது, எங்க அப்பா வாங்கி. இது என்ன வளையல்லாம் தூக்கி குட்டி பையில போட்டு வச்சிருக்க? வளையல் தான் சாரு. கோல்டு வளையல வச்சிருக்கீங்க சாரு. கோல்டு வளையல் வாங்கி கொடுத்துட்டாலும் அப்படின்னவா எல்லாம் பித்தலை. 30 ரூபா 40 ரூபா. இது நம்ம ரிங் லைட்டோட இது ஒயரு. ஒன்னு ஆர்டர் போடாம 2 ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டது அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுல இன்னும் ஒரு ப்ராடக்ட்லாம் கொடுத்து. ஓ, அஸ்வினோட கண்ணாடி பாருங்க. மேல போட்டா கீழே கண்ணாடியே இல்ல. இது கண்ணாடியே இல்லதான் உண்மையிலே. இதெல்லாம் கண்ணாடினால இல்ல. இங்க பாருங்க, ஃபுல்லா உள்ள ப்ராடக்ட் தான். இதுக்கு மேல என்ன? இது ப்ராடக்ட் தான். ஆமா, இதெல்லாம் ஒரு ப்ரமோஷன் வந்தது, கியூர் ஸ்கின்னு சொல்லிட்டு. இது காஜல் என்னோட எல்லாமே இங்கே தான் இருக்குது. நெயில் பாலிஷ் இன்னைக்கு உங்ககிட்ட காட்டுறதுனால தான் இதெல்லாம் வெளியே வருதாங்க. பாருங்க எத்தனை கம்மல். கம்மல் இல்லை, கம்மல் புலம்புவா. 35 ரூபாயா சரு? கம்மல் இதெல்லாம் பார்த்து உடஞ்சு போய் கிடக்குது. இப்போ இதுக்குள்ள போட்டு வச்சா அப்படிதான் கிடக்கும். செயின் அஸ்வின் கொடுத்த டைரி மில்க், இதெல்லாம் நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல தான் சேவ். சூப்பர் ரீ. இது இது வந்து ட்ரெண்ட்ஸ்ல கொடுத்ததெல்லாம் பத்திரமா எடுத்து பத்திரமா எடுத்துக்கணும். பத்திரமா இருக்கணும். எக்ஸ்பிரி டேட்டே முடிஞ்சிருக்கும். ட்ரெண்ட்ஸ்ல இது எப்போ வேலிடிட்டி? டிசம்பர் மாசம் சாரு. டிசம்பர் 18. என்னைக்கு? இன்னைக்கா நாளைக்கா? போன வருஷம் டிசம்பர் 18. அப்படியா? 2023. 2023. ஆமா, ரொம்ப பத்திரமா ஞாபகம் வச்சிருக்கீங்க சாரு. சூப்பர் சாரு. இது பாருங்க, இதையும் தாண்டி எத்தனை ப்ராடக்ட் என்ன. எங்களுக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பே கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் இது வந்த உடனே லட்டுன்னு நினைச்சு ஐன்ட்டோம். அப்புறமா தான் தெரியுது மெழுகுவர்த்தின்னு. நல்லா இருக்கும். அது ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. பார்க்க அந்த இது எனக்கு இந்த லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சதே இந்த லட்டு. எப்படி சொல்ற, ஸ்வீட்ல இந்த லட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அஸ்வின் லவ் பண்ணும்போது இவன் சண்டை போட்டானா வாங்கி கொடுத்து சமாளிப்பா. டேரி மில்க் வாங்கி கொடுத்து சமாளிக்காம லட்டு வாங்கி கொடுத்து சமாளிப்பா. இன்னும் எத்தனை ப்ராடக்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்றது? வாய்ப்பே எல்லாமே அதுதான். லிப்ஸ்டிக்கு இது என்னது? இவ்வளவு ப்ராடக்ட் வச்சு அவன் மூஞ்ச பாருங்களேன். எதையுமே போடாம நார்மலா சுத்திக்கிட்டு இருப்பா. எதையாவது சோப்பு, ஒவ்வொரு சோப்பு எங்க வீட்டை சுத்தியும் 20-30 சோப்பு கிடக்கு. ஏன்னா குளிக்கவும் மாட்டா. ஆனா நாங்க சோப்பு எப்படி பாத்தீங்கன்னா, நாங்க இதெல்லாம் இந்த மாதிரி இங்க குடுக்கறலாம் நாங்க ஃபேஸ்க்கு போட்டுப்போம். உடம்புக்கு மட்டும் வெளியே வாங்கிப்போம். ஆக்சுவலா இது எல்லாமே கோட் மில்க்ல கிடைச்சது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது வருங்க டாங்கி மில்க். சோ பார்க்க கவர் அசிங்கமா இருக்கும், ஆனா கவரை வச்சா உள்ள சோப் நல்லா இருக்கும். சோ இதெல்லாமே ஃபேஸ்க்கு போட்டோம். ஆனா எங்களுக்கு உடம்புக்கு யூஸ் பண்ண மனசு வராது. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். சோ ஓகே, இது வந்து ஃபுல்லா பாத்துட்டீங்க இந்த வீடியோவை. இங்க வாங்க. என்ன இங்க வரவே இல்லையே? அதெல்லாம் கேவலமா, கேவலத்தின் உச்சகட்டத்துல இருக்கு. சாமி மூஞ்ச விட இல்ல சாமி. வா சாமி, பரவாயில்ல. இதுல இவ்வளவு பொருள் இருக்கு. கசன்னு. அதான் இதை வந்து ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னா, மேடம் வந்து இதை மட்டும் அழுக்கா வச்சுக்கனால காட்ட மாட்டேங்கிறாங்க. இது என்னதான் சுத்தம் பண்ணி வச்சாலும் அழுக்காயிட்டே தான் இருக்குது. என் வீடு மட்டும் தான் இப்படியா, இல்ல எல்லாரும் வீடு இப்படிதான் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது கசகச அந்த டஸ்ட் உள்ள கசகசன்னு ஆயிடாம அப்படி போட்டு வைக்கிறோமா. மோஸ்ட்லி இது அசிங்கமா வரதுக்கு மெயின் காரணம் அஸ்வின் தான். ஏன்னா எதை எடுத்தாலும் டம்முன்னு போட்டு போயிட்டே இருப்பான். எடுத்து நீட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இவன் வந்து திட்டும் போது போடி அப்படின்ட்டு போவேன். ஸோ உங்கள் வீட்லையும் இதே மாதிரி தான் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இந்த வைப்ஸ்
இந்த வைப்ஸுக்கு ஒரு மேட்டர் இருக்கு. நாங்க எப்பவுமே வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வெளியே போயிட்டு வந்தா அன்டைம்ல வந்து ஜில்னஸ்ல தண்ணி வைக்க கூடாது, கை வைக்க கூடாதுன்னு கை வச்சா சில்லுன்னு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம மூஞ்சி கழுவுறத விட வைப்ஸ்ல துடைக்கும் போது நம்ம மேக்கப்பா இருந்தாலும் சரி இல்ல பொல்யூஷனா இருந்தாலும் சரி கொஞ்சம் நீட்டா துடைச்சிரும். ஆனா நாங்க எப்பவுமே எங்க போனாலும் வைப்ஸ் எடுத்துப்போம். அன்னைக்கு வந்து வைப்ஸ் எடுத்து போல சென்னைக்கு வந்து பிளாக் ஷிப் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த வைப்ஸ் எடுத்துட்டு போகாம விட்டுட்டோம். அங்க போய் எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு வரும்போது வைப்ஸை தேடி பஸ் ஸ்டாண்டு பக்கம் சுத்திட்டு இருந்த மெடிக்கல் ஷாப்பை தேடி ஆனா வைப்ஸே கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு கடையில இவன் இருக்காருன்னா நான் போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெடிக்கல் சென்டர் மாதிரி அங்க போய் வைப்ஸ் இருக்கான்னு கேட்டேன். பேபி வைப்ஸ் தான் இருக்குன்னாங்க. பரவாயில்ல, எவ்வளவு நாங்க கண்டிப்பா 100 150 ரூபா இருக்கும்னு நினைச்சேன். 50 ரூபாங்க அப்படின்னா. ஆனா சொல்ற சுத்தமா வருது இல்ல. அதாவது நான் அப்பயே சொன்னேன் இங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு போய் வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு துடைக்கிறேன் மையே போக மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு துடைக்கிறது அதை கொண்டு போய் உன் மூஞ்சில வச்சு துடைச்ச அப்படின்னா என்ன போகும் சொல்லு பாப்பேன். போகவே இல்லை கடைசி. அப்படியே தூக்கி போட்டா என்னைக்காவது வந்து லைட் மேக்கப் பண்ணிருப்போம்ல, அப்ப மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஒர்த்லெஸ். நான் நகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்றதுக்காக அப்பப்போ எடுத்து ஒன்னா உள்ள நகத்துக்குள்ள விட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். இதை வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வந்து அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், தென் அப்புறம் இதோடைய ஒரு ஸ்டூலு, இதோட ஸ்டூல் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ சாமி கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? ஆமா எவ்வளவு வாங்கணும்னு கேட்டேன். 6500 நினைக்கிறேன். 6500 ரெண்டும் சேர்த்து 10K வாங்கணும். ஆமா, இதையும் சாமி ரூமையும் சேர்த்து 10K வாங்கணும். உங்களுக்கு கண்டிப்பா சாமி ரூம் டூர் வேணும்னு சொல்லுங்க, போட்டு விட்டுருவோம். நெக்ஸ்ட் வீடியோல கேளுங்க, நாங்க போடுறோம். ஆமா, வேற ஏதாவது டூர் வேணா கேளுங்க, போடுவோம். இந்த பாத்ரூம் டூர் மட்டும் வேணாம், மற்றபடி வேற எந்த டூர் வேணா கேளுங்க. இல்ல அதுல ப்ராடக்ட் அவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. அதுலயுமே பாத்ரூம்க்குள்ள அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஷாம்பு சீப்பு அது இதுன்னு இருக்கு. இது என்னது ஜெல்லு, சோப் இல்லாம உடம்புக்கு ஜெல் போட்டு குடிக்கிற அந்த ஷவர் ஜெல்லு எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ இந்த இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அடுத்து என்ன டூர் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க தனித்தனியாக பிரித்து போடுவாங்க. உங்களுக்கும் டெய்லி பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கும் டெய்லி ஒரு வீடியோ கிடைக்கும். என்ன சாரு? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.